Hello everyone. Assalamualaikum. Welcome back to our channel. Nikki Sisters. அந்த சமையல் போடா சதப்பல். சூப்பர். இன்னைக்கு மிக்கி சிஸ்டர்ஸ்ல வேற ஒரு சூப்பரான வைரலான ரெசிபியோட தான் வந்திருக்கோம் நாங்க. முற்றிலும் வித்தியாசமான ஒரு என்னடி ஷேக் மாதிரி ஒரு ஷேக். ஓகேவா? ஒரு டீ ஆர் காஃபி. கண்டிப்பா thumbnail பார்த்துட்டு தான் எல்லாருமே வந்திருப்பீங்க. So we are going to make boba tea. Yes, of course. அதான் எங்க செய்யறோம். பயங்கரமா வேலை போயிட்டு இருக்கு. போபா டீ காஃபி எல்லாமே செய்றாங்க. நாங்க இன்னைக்கு வந்து காஃபில தான் செய்ய போறோம். சோ இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தலாமா? கண்டிப்பா. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே இப்போ போபா டீ செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 கப் சாபுதானா எடுத்திருக்கேன். ஸோ இது ஜவ்வரிசியை வந்து நம்ம வந்து பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம் ஃபர்ஸ்ட். இப்போ இதை வந்து நல்லா பவுடர் பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதில் வந்து கொக்கோ பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பவுடர்டு சுகர் பவுடர். நம்ம ஆல்ரெடி சுகர் பவுடர் வந்து அரைச்சி வச்சாச்சு. அதை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து வார்ம் வாட்டர் வச்சு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ சூடான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஊற்று சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வரணும் இது. போதும். ஓகே, இதை வந்து நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஓகே, நல்லா இருப்பாங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் குட்டி குட்டி பால்ஸாக நம்ம இந்த போபா மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, ஆக்கிறதுக்கு சத்தமாக உண்ட மாதிரி இல்லை. ஆமாம். ஓகே, இதில் இதுதான் கொஞ்சம் பெரிய வேலைன்னு நினைக்கிறேன். இது ஒன்று தான் இல்லை வேலையே. அதுக்கப்புறம் வேலை இல்லை. இந்த மாதிரி நிறைய பேர் ஆழ்வெளி கிழங்குல அந்த பொடியிலலாம் செய்கிறாங்க பார்த்தியா? ஆழ்வெளி கிழங்கு வந்துட்டு நல்லா சீச்சு அது என்னமோ அந்த பொடி அடியில் ஸ்டார்ச் மாதிரி ஒரு கரெக்ட் ஆகிடுது. அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி வேக வச்சு அந்த மாதிரி பண்ணுறாங்க. இது வந்து மோஸ்ட் ஆஃப் த ரெசிபீஸில் வந்து சாபுதானா தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி நாங்களும் அதை வச்சு தான் ட்ரை பண்ண போகிறோம். நம்மளே வர ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். ஆமாம், குட்டி குட்டியாக உருண்டை போடுவோம். நமக்கு இஷ்டப்பட்ட சைஸில் போட்டுருவோம். குட்டி குட்டியாக வேணும், கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் போட்டுருவோம். அப்போனா இந்த சைஸ்லேயே போட்டுருவா நீ. எதுக்கு இதை உருண்டை பிடிச்சிட்டு? ஓகே, என்னது இது? நீ தானே குட்டி குட்டியாக பிடிச்சேன். இது குட்டி குட்டியா? நான் போட்டது நீ போட்டது டிஃப்ரென்ஸ் பாரு. ஓகே, நம்ம இஷ்டப்பட்ட சைஸில் நம்ம போட்டுக்கலாம்ப்பா. நமக்கு பிடிச்ச குட்டி குட்டியாக போட்டோம்னா நிறைய ஊட்டிக்கிட்டே கிடக்கிறேன் நின்றுக்கிட்டே. கொஞ்சம் பெருசாக பார்த்தா டக்கு டக்குன்னு முடியும். இதோட டேஸ்ட்டு அந்த பார்க்கறதுக்கு அந்த எல்லாமே அதே மாதிரி இருக்கும். இல்லை கொஞ்சம் எதுவுமே எப்பவுமே அப்படிதான். அப்படியே அதை வந்து ரெப்ளிகேட் பண்ணணும். ஒரு பர்ஃபெக்ட் இல்லை. அதான் எனக்கும் அவ்வளோ செட்டே ஆகாது. ஏன்னா நான் அப்படி கிடையாது. ஏதோ போடணும் வரணும் அப்படி தான் நான் பார்ப்பேன் தவிர கரெக்டாக அது மாதிரியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை படுத்தி வைப்பான். இல்லை, இப்போ எங்களை பார்த்து நீங்களும் செய்வீங்கல்ல. நம்ம சேனலோட இதே அதானே. நம்ம சேனலோட என்னமோ அதுதான். நீ இப்படி தானே எப்போதுமே. அதை இங்கே சொல்லி ஆகணுமா? நம்ம பதிவு பண்ணி ஆகணும் இந்த இடத்துல. அது சின்ன வயசுலலாம் நான் வந்து நினைப்பேன் இந்த மாதிரி எங்கள் அக்காலாம் வந்துட்டு எங்களுக்கு படிப்பு அதெல்லாம் சொல்லித்தருவாங்களா. அப்போ நான் நினைப்பேன் எப்படா பெரிய ஆள் ஆகும், இவங்கள மாதிரி ஆகிடும், படிக்கலாம் தேவையில்லை, ஃப்ரீயாக இருக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நினைப்பேன். ஏன்னா அப்போதைக்கும் உள்ள பெரிய கஷ்டம் பார்த்தாக்கா படிக்கிறது ஸ்கூல் போகிறது. அவங்கெல்லாம் காலைல வந்து தூங்கிட்டு இருப்பாங்க, நாங்களாம் கிளம்பி ஸ்கூலுக்கு போவோம். எனக்கு அப்போலாம் கடுப்பாக இருக்கும். எப்படா நம்ம பெரிய ஆளாகும், எப்படா பெரிய ஆளாகும், ஜாலியாக தூங்கலாம், படிக்க தேவையில்லை, வீட்டிலே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். பட் இப்போ அந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் அப்படியே இருந்திருக்கலாம் அவங்களையே அப்படின்னு தோணுது. உண்மைதான். ஏன் தான் வளர்ந்தோம்.
சின்ன பிள்ளையாவே இருந்துக்கலாமே அப்படின்னு சொல்லி இதுக்கு எக்ஸாம் டெஸ்ட் அதுவே பரவாயில்ல போல. ஆனா ஒரு வேணா அதையும் நினைப்பேன் நானு. அதாவது அந்த ஸ்கூல் லைஃப் காலேஜ் லைஃப் மிஸ்ஸிங் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம வந்து அந்த எக்ஸாமு என்ன சொல்ற செம்மு பப்ளிக்கு ரேங்க் கார்டு பேரண்ட்ஸ் மீட்டிங்கு இந்த மாதிரி இந்த டென்ஷன்ல இருந்தெல்லாம் வந்துட்டோமே அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா எனக்கு வந்துட்டு என்னோட ஸ்கூல் என்னோட ஸ்டடி லைஃப்ல வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு டைம் என்னன்னா 6th to 8th. 6 to 8 ஆமா, இது 9th 10th 11th 12th காலேஜ் எல்லாமே நான் நல்லா என்ஜாய் பண்ணது உண்மையிலே சொல்லணும். ஒரு பக்கம் அந்த பப்ளிக் ப்ரெஷர் அதெல்லாம் இருந்தாலுமே அந்த என்ஜாய்மெண்ட் ஒரு பக்கம் நல்லா இருந்துச்சு. பிகாஸ் 6th to 8th பாருங்க, அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது இப்போ கூட. அதாவது உண்மைதான் 5th வரைக்கும் எனக்குமே நான் ஆசிரியர் பிரைமரி ஸ்கூலில் தான் படித்தேன். நானுமே ஒரே ஸ்கூலு. அது பெருசாக அந்த மெமரிஸ்லாம் ஒன்றும் க்ரியேட்லாம் ஆகலை. சின்ன பிள்ளையாவே இருந்தோம், கூப்பிட்டு போய் விடுவாங்க கூப்பிட்டு வருவாங்க அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த 6 to 8ன்ற பீரியட் ஆஃப் டைம்ல நம்ம கொஞ்சம் வந்து வளர்றோம், படிக்கிற அந்த டீனேஜ்ன்றது ரீச் பண்ணுறோமோ அப்போ வந்து படிக்கணும், நம்ம வந்து பெரியவங்க அந்த ஒரு ஸ்டேஜ். அந்த 3 வருஷத்தை வந்து கிடக்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதே சமயம் இந்த 6 to 8ன்னு சொல்லிட்டு நானும் இன்னொரு ஸ்கூல் வந்து மாறணும். அந்த ஸ்கூல் வந்து ஸ்டார்டிங்கில் அதில் பாஸ் மார்க்கவங்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. 6 to 8 தான் நான் வந்து பயங்கரமாக ஃபெயில் ஆவேன். நானும் தான். ஆமாம் கண்டிப்பாக. அதுக்கு 8th எல்லாம் ஓகே, 6th 7th கொஞ்சம் நான் வந்து 8th வரைக்கும் ஃபெயில் ஆவேன். தமிழ் மேக்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த டைம். எப்படி கொஸ்டின் பேப்பர் கேட்பாவே தெரியாது அந்த ஸ்கூலில். நாங்கள் அப்போ தான் புதுசாக சேர்ந்துருக்கோம், எதுவுமே தெரியாது. ஏன்னா 5th வரைக்கும் அவங்களா ஏதோ பாஸ் பண்ணி விட்டாங்கன்னு நினைக்கிறேன். 6th வந்து 8th கிடக்க எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. அப்புறம் 8th அப்புறம் நல்லா பிடிப்பட்டுருச்சு. ஓகே இதான் படிக்கணும் அப்படின்னு 9th போகிறோம் 10th போகிறோம்ன்ற பட்சத்தில் 9th ஸ்டாண்டர்ட் வந்து பயங்கரமாக படிக்க ஆரம்பிச்சோம். அதுலேருந்து எது சப்ஜெக்ட்லையுமே நான் வந்து ஃபெயில் ஆகிறது கிடையாது. அந்த மாதிரி தான் போச்சு. நான் 8thலேருந்து 6th 7th கொஞ்சம் ஃபஸ்ட்டாக இருந்தேன். 8thலேருந்து கொஞ்சம் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் 8th வரைக்குமே ஏதாவது ஒன்றுத்துல போயிடும். அந்த மாதிரி 5th வரைக்கும் என்ன படிச்சோன்னு எனக்கு தெரியல, படிச்சோம் அப்படிதான் இருந்துச்சு. எப்படியோ அப்படி இப்படின்னு கடந்து படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா அடுத்து என்ன சொல்றது வேலை அப்புறம் கல்யாணம் குழந்தை பெருசா ஒண்ணு இருக்கு. என்ன பசங்களுக்கு படிப்பு சொல்லி தருது. ஆமா அது இருக்கு. எப்போ நம்மலாம் அதை பார்த்தல எனக்கு தோணுது இப்பெல்லாம் இதெல்லாம் நம்ம படிச்சு வந்தோமா எப்படி நம்ம இந்த இதெல்லாம் கத்துக்கிட்டோம் அப்படின்னு எனக்கு தோணுது. எனக்கு நான் படிக்கும் போது கூட அப்படி தோணுது சத்தியமா. ஆனா இவனுக்கு சொல்லி எந்த டென்ஷன் கிடையாது, சொல்லி தரவங்களுக்கு தான் டென்ஷன். உண்மைதான் போல இருக்கு. அங்க நீ வந்து ஏன்னா தானே நிறுத்த, சொல்லி தரவங்களுக்கு தான் டென்ஷன். இங்க நீ சொல்லி தரல நல்லா எனக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. ஏமா என்னமா இது இவ்வளவு கஷ்டமா இருக்குது, எவனா கண்டுபிடிச்சதுனா நான் எப்படி நம்ம போட சொல்லி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி இப்ப நாளுக்கு நாள் டென்ஷன் ஆகுது பாருங்க. பசங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறல ஐயோ எப்பா அதுக்கு அளவே கிடையாது. அந்த அளவுக்கு டென்ஷன் ஆகுது. அவன் என்னன்னாக்கா இ போடும்போது ஆனா அம்மாவா, ஆனா ஆடு, இ ஃபார் எலிஃபெண்டா. அப்பதான் எனக்கு தோணுது ஆமா நம்ம கூட இது தோணலையே. இல வர இ ஃபார் எலிஃபென்ட்ன்றோம், இங்கிலீஷ்ல வர ஏபிசிடி இ ஃபார் இலைங்க. என்னடா இது பிள்ளைங்க நம்மளும் இப்படிதான் படிச்சோமா அப்படின்னு தோணுது இப்போ உள்ள இதெல்லாம் பார்த்தாக்கா. காவெல்லாம் காங்காச்சானா எவ்வளோ இதை கண்டுபிடிச்சதுன்னு தான் தோணுது இப்போ இருக்கிற இதுக்கு பசங்க படிக்கிறதுக்கு. இந்த மாதிரி உங்களோட சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் ஏதாவது இருந்தால் எங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ல. சின்ன வயசுல நானுமே ஒரே ஸ்கூல்ல படிச்சோம் தான் பேரு. ஆனால் அந்த ஸ்கூலில் நாங்கள் 2 பேரும் ஒன்றா மீட் பண்ணிக்கிட்டதே கிடையாது. யாரோ மாதிரி போவோம் பார்த்தாங்க. அவங்க பார்த்தாங்களே நீ யாரோ நான் யாரோ அப்படிதான் முக்கால்வாசி. அவன் கேங்கோட இருப்பா எப்போதுமே. கேங்கெல்லாம் கிடையாது, எனக்கு 2 ஃப்ரெண்ட் அவ்வளோதான். 2 பாடி கார்ட்ஸ் எப்பவுமே சுற்றிட்டு இருப்பாங்க இந்த பக்கம். இந்த மாதிரி நடுவில் போவாங்க 2 பேரோட தான் பொழுதோட ஸ்கூலில் சுற்றுவாங்க இந்த மாதிரி லஞ்சிலலாம். நான் எனக்குன்னு இந்த ஒரே வந்து கண்ணுன்னு ஒரு ஃப்ரெண்டு. ரொம்ப மிஸ் பண்றோம். கண்டிப்பா அந்த டைம்ல ஸ்டடீஸ் கஷ்டமா இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆமா செமையா இருப்பாங்க. வீட்டுக்கு வர்றது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வர்றது போறது. இப்போ வரையும் அந்த ஃப்ரெண்டோட நான் டச்ல இருக்கேன். ஐ எம் வெரி ப்ரௌட். அது வந்து வெரி ப்ரௌட் மூமெண்ட் தான். நான் வந்து இல்லை நான் எல்லாம் இது பண்ணிட்டேன், எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் வந்துட்டு. அப்போல்லாம் வந்துட்டு இது கிடையாது, நமக்கு செல்ஃபோன் கிடையாது,
அப்பெல்லாம் என்ன சொல்றது, இந்த 90s தான். நாங்களும் 90s இல்லை, நம்ம early 2K அதான் யார் மக்கள் பேர் வச்சிருக்கோம், early 2K. அதனால early 2Kன்னு நாங்க சொல்லிக்கிறோம். அதனால வந்து என்ன சொல்றது, நீயும் early 2K. நான் தான் என்ன இப்போ ஆமாம், நான் காந்தி காலத்துல போங்க. நானே early 2K தான். பேசிட்டே போட்டதே தெரியல, ஃபுல்லாவே நாங்க போட்டு முடிச்சிட்டோம். பால்ஸ், போபோ பால்ஸ் எல்லாமே நாங்க சைட்ல ரெடி பண்ணிட்டோம் பேசிக்கிட்டே. இருக்கிறதுல இந்த வீடியோல தான் நாங்க நிறைய பேசிருக்கோம்னு நினைக்கிறேன். எங்களோட கதைகளை நம்ம வந்து பேசியிருக்கோம். நீங்களும் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது கதைகள் இருந்தால், சின்ன வயசு மெமரிஸ் அந்த மாதிரி தான் எங்களுக்கு கமெண்ட்ல கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இங்கே போபோ பால்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து பாயில் பண்ணும். நெக்ஸ்ட் ஸ்டெப், ஓகே, ஒரு பாத்திரத்தை ஒரு 1/2 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த தண்ணி நம்ம பண்ணி வச்சிருக்க பால்ஸ் வந்து இதில் போட்டுடலாம். இது வந்து நல்லா இப்படி வேகட்டும். இது நல்லா வேகிற டயத்தில் நம்ம வந்து அந்த காஃபி க்ரீம் வந்து ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து 2 பேக்கெட்ஸ் அளவுக்கு காஃபி பவுடர் நாங்கள் சேர்த்துக்கிறோம். காஃபி பவுடரை சேர்த்து நாங்கள் ஆல்ரெடி கோல்ட் காஃபி ரெசிபிலே ட்ரை பண்ணியிருப்போம். இது எங்கள் சேனலில் போய் செக் பண்ணி பாருங்க. எஸ், சேம் இந்த இது ரெடி பண்ணுறது மட்டும் தான் வேலை. ஆமாம், 2 பேக்கெட் காஃபி தூளுக்கு 4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, கொஞ்சமாக தண்ணி, கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நல்லா இதை மிக்சியில் பீட் பண்ணிட்டு வந்துடணும். ஓகே, இப்போ வந்து நம்ம காஃபி பவுடர் சுகர் சேர்த்துப்போல அதை வந்து மிக்சியில் நல்லா பீட் பண்ணிட்டு ஒரு திக்கான க்ரீமி கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே இந்த போபாவும். ஓகே, இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நல்லா இது அந்த நல்லா வெந்துருச்சு. நாங்களும் அந்த மிக்சியில் வந்து காஃபி மிக்சர் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து பாருங்க எந்த அளவுக்கு வெந்திருக்குன்ட்டு. இதோ காஃபி மிக்சர். இதில் என்னென்ன பண்ணானே, காஃபி பவுடர், சுகர், கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பீட் பண்ணி காஃபி மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. போபாவும் ரெடி ஆயிடுச்சு. ரெடி. ஓகே ஓகே, இப்போ போபா எப்படி வெந்திருக்குன்னு பார்த்துக்கலாம். அது நல்லா க்ரீமியாக வெந்துட்டுருச்சு. ஜவ்வரிசி எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியல, அந்த மாதிரி நல்லா சூப்பர் ஜூஸியாக வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சுடுதண்ணில் போட்டு நல்லா வேக வச்ச போபாஸை இங்கே வந்து நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணோம். கொஞ்சம் ஒரு 2 3 ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகரை வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். இந்த சர்க்கரை கரையிற அளவுக்கு தண்ணி, அவ்வளோதான். லைட் கேரமலைசேஷனுக்காக. ஆமாம், இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க போபாவை சேர்த்துடலாம். நல்லா அதோட ஸ்வீட்னஸ் வந்து இதில் இறங்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த போபாஸ் எல்லாத்தையும் உள்ள சேர்த்துடலாம். சுட சுட ஆவி பறக்க இருக்கு. ஆமாம், கொதிக்கும் போது கொஞ்சம் காஃபி தூளை சேர்த்துக்கலாம். சுகர் இருக்கனால நல்லா அடி பிடிச்சிரும். ஸ்லோவாகவே வச்சு வேக வைங்க. எனக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைமாக குடிக்க போகல, ஏன்னா இது ரீல்ஸில் பார்க்கும்போது எனக்கு பயங்கர இதுவும் எப்படா இதை நம்ம செஞ்சு சாப்பிடுவோம்னு நிறைய தடவை நினைப்பேன். இன்னொரு தடவை நம்ம இதெல்லாம் உட்காந்து செய்யவா போகிறோன்னு நினச்சேன். ஆனால் இது எப்படி செஞ்சாலும் தெரியல, சூப்பர் குயிக்காக முடிஞ்சிருச்சு. ஆமாம், இந்த சாபுதானம் வேக ஒண்டிதான் டைமே. நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சி ஆகணும். ஓகே, இப்போ நல்லா கேரமலைஸ் ஆயிடுச்சு.
இது வந்து இப்போ ஆறட்டும். ஓகே, போபா வந்து நல்லா கேரமலைஸ் ஆகி நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. என்னோட சேர் காஃபி மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த சூடு பண்ணி வச்சிருக்க இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம கண்ணாடி கிளாஸில் சேர்க்க முடியும். ஸோ இது வந்து இல்லைன்னா கிளாஸ் வெடிச்சிடும். அப்படியா? அதுதான் சுட சுட ஊற்றுனா கிளாஸ் வந்து சில சமயம் வெடிக்குங்க. நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாகவே பண்ணுவேன். இது சூடாக இருக்கிறனால ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து கிளாஸ் ஜாரில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரவாயில்ல. ஓகே, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறமா அதில் சேர்த்து ஃபினிஷ் பண்ணிடலாம் இந்த டிஷ்ஷை. ஓகே ஓகே, ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. நல்லா ஜூஸியாக செமையாக ஆறிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, நம்ம எதில் குடிக்க போகிறோமோ அதில் வந்து இதை சேர்த்துக்கலாம். வாவ், சூப்பர். ஓகே, சேர்த்தாச்சு. இப்போ இதில் காஃபி இந்த மிக்சரையும் சேர்த்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் வந்து ஆட் பண்ணிடலாம். ஓகே, அந்த மிக்சரோட சேர்த்து பாலையும் நல்லா ஜில்லுன்னு சர்வ் பண்ணுறதுக்காக ஜில்லுன்னு பால். செமையாக ரெடி ஆயிடுச்சு. ஸ்ட்ரா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். போபா டீ ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, ஜில்லுன்னு செமையாக குடிச்சு பார்ப்போமா? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. இன்னும் போபா வந்து கொஞ்சம் அடைக்குது. அதை நம்ம ஸ்பூன்ல தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும். ஆமா, ஸ்பூன் எடுத்து போபாவோட டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப துள்ளிட்டு வருது. வாவ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செம்மையாக இருக்கும். சூப்பரான போபா டீயை வந்து கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். செம்மையா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெரி டேஸ்டி, வெரி யம்மி. அது உருட்டுறதான் கொஞ்சம் வேலை, மற்றபடி வர்த்து. ஆமாம், கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எஸ், அஃப்கோர்ஸ். வேற ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். until then my friend Mickey sisters. Bye.